வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்முடைய டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் எந்த எக்ஸாம் அப்படின்னா பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் பிஓ எக்ஸாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வரக்கூடிய எக்ஸாம். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மந்த் வந்துடும். ஓகேங்களா, நவம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அல்லது செகண்ட் வீக், மேபி நெக்ஸ்ட் வீக் அல்லது அதுக்கு அடுத்த வாரத்தில் வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். டென்டேட்டிவாக அதுக்கான வேக்கன்சி வந்து 51 சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து மார்ச் 2026 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாமுக்காக பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் இந்த எக்ஸாமுக்காக நம்முடைய இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் சீரீஸானது கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த டெஸ்ட் சீரீஸை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து 2025க்கான ஒரு டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கரண்டில் போயிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பிஜி இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இது முடிஞ்சிருச்சு. ஸோ பிடி அசிஸ்டன்ட் இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேபி கால்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பரில் வந்திருக்க வேண்டியது. ஸோ வரல. அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா டெட்டு பேப்பர் 1 அண்ட் டெட்டு பேப்பர் 2 இந்த 2 எக்ஸாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கால்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஸோ அந்த எக்ஸாமுக்கான கால்ஃபர் ஆனது வரக்கூடிய நாட்களில் நவம்பர் அல்லது டிசம்பரில் வந்து அதுக்கான கால்ஃபர் வரலாம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஆனால் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் இந்த பிஓ எக்ஸாமுக்காக ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த டெஸ்ட் சீரிஸ் பற்றி டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ. சரிங்களா? ஸோ இந்த பிஓ எக்ஸாமுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல டெஸ்ட்டுங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக எவ்வளோ டெஸ்ட்டுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா 30 டெஸ்ட் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக ஒரு 30 டெஸ்ட் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 150 மார்க்குங்க. வாரம் ஒரு டெஸ்ட்டு 150 மார்க்குங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிற சிலபஸ் சொல்லிடும். ஓகே, சிலபஸ் படி தான் வந்து டெஸ்ட்டானது நடக்கும். அந்த சிலபஸில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிற வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ சிலபஸ் என்னன்னு சொல்லிடுவோம் ஃபஸ்ட்டே, அதுக்கான வேர் டு ஸ்டடி சொல்லிடுவோம். நெக்ஸ்ட் வந்து அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்து கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ இந்த பிஓக்கு எலிஜிபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஜி வித் பிஎட் ஓகேங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் தாராளமாக எழுதலாம். யூஜி வித் பிஎட் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக எழுதலாம். இன்கேஸ் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து இது முன்னாடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாராளமாக இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். ஏன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா தமிழ் படிச்சிருப்பீங்க, மேக்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க, சோசியல் சயின்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க, சயின்ஸும் ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க. ஓகேங்க, நீங்கள் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து சைக்காலஜி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அங்கேயே வந்து ஜிகே வந்து படிச்சிருப்பீங்க, ஜென்ரல் நாலேஜ் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் சைக்காலஜி மட்டும் படித்தா போதும். ஓகேங்களா? ஸோ நாம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கொடுத்துரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கொடுத்துரும். நீங்கள் இதை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே டெஸ்ட் வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் பண்ணி எழுதிக்கலாம். இல்லை சார் நான் டைரெக்டாக வந்து எழுதுறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக குமராபாளையத்தில் இருக்கக்கூடிய ஐன்ஸ்டீன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சண்டே கண்ட டைரெக்டாக டெஸ்ட் பேஜ் வந்து போகுது. ஸோ இங்கே வந்து நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கான பேமெண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து 2500 ரூபா. ஓகேங்களா? ஸோ அப் டு எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் முடிய வரைக்கும் கைட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, மார்ச் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கைட் பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் எக்ஸாம் தள்ளி போகுது அப்படின்னாலும் சரி அப் டு எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு வந்து கைட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் வந்து 30 டெஸ்ட் அப்படின்னா பக்காவாக அந்த டேயில் வந்து டெஸ்ட்டானது நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். டெஸ்ட்டு எழுதி முடிச்சு வேட்டி உங்களுடைய மார்க் வந்து என்ன, ஓகேங்களா, உங்கள் மார்க் வந்து என்ன, தப்பான கொஸ்டினுக்கு வந்து ரைட்டான ஆன்சர் வந்து என்ன, உங்கள் ரேங்க் வந்து என்ன, இது எல்லாமே ஆப்பில் நீங்கள் டிஃபால்ட்டாக பார்த்துக்கலாம். உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப ரொம்ப மோட்டிவாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட்டுக்கும் இந்த டெஸ்ட்டுக்கும் நீங்கள் எவ்வளோ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிற மார்க்கோட சார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் 2500 ரூபா சொல்லியிருக்கேன். இந்த நம்பர் 9952563892 ஓகேங்களா, பேர் வந்து கண்டிஷன் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் ஃபைல் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட் அப்படின்னா இந்த நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ நல்லா படிங்க. பிஓக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வேண்டி படிக்கணும்னு ஆரம்பிக்காதீங்க. ஸோ முன்னாடியே ஓகேங்களா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ நியூ பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 19 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ வரக்கூடிய நவம்பர் மாதம் 19 வந்து அந்த பேட்ச் ஆனது ஸ்டார்ட் ஆகுது. ஏன் இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஸோ நவம்பர் 14, 15 வந்து டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 எக்ஸாம் இருக்குது. ஸோ அவங்களும் பார்த்திங்க அப்படின்னா எகைன் வந்து இந்த எக்ஸாம் வந்து படிக்க வருவாங்க. ஓகேங்களா? ஏற்கனவே டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா
நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே படிக்கிறது கொஞ்சம் அப்டேட் பண்ணால் போதும், ஓகேங்களா. ஸோ அவங்க திரும்ப அகைன் வந்து இந்த எக்ஸாம் வந்து படிப்பாங்க. ஸோ நல்ல காம்படிஷன் கூடிய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஇஓ எக்ஸாம், சரிங்களா. ஸோ ஜாயின் பண்ணவங்க இந்த நம்பருக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு உங்களுடைய நேம், ஓகேங்களா. ஸோ அமௌண்ட் பே பண்ணிவிட்டு உங்கள் நேம் என்ன, சப்போஸ் அமுதா அப்படின்னா அமுதா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ் நேம் பிஇஓ, நீங்கள் அமௌண்ட் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட், ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் இதே நம்பர் 995256 வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப எங்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே, ஓகேங்களா, மினிமம் 2 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணி கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டு அந்த கோர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெமோ மெசேஜ் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. ஸோ ஜாயின் பண்ணவங்க முன்னாடியே ஜாயின் பண்ணிக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.